சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் திமுக தலைமையிலான ஸ்டாலின் அரசை இன்னும் 2 அமாவாசைகளில் வீட்டிற்கு அனுப்புவதற்கு தமிழக மக்கள் தயாராகிவிட்டனர். அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினர் உற்சாகமுடன் தேர்தல் பணியாற்றிட வேண்டும். முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் பேச்சு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் பெருநகர் கிராமத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் முன்னிலை வகித்தார். முன்னாள் கைத்தறித்துறை அமைச்சர் சோமசுந்தரம் தலைமை வகித்து பேசுகையில், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் திமுக தலைமையிலான ஊழல் அரசினை இன்னும் 2 அமாவாசைகளுக்குள் தமிழக மக்கள் வீட்டிற்கு அனுப்புவதற்கு தயாராகிவிட்டனர். சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைவது உறுதி. ஏழை எளியோர் அடகு வைத்த 5 பவுன் நகை வரை மீட்டுக் கொடுப்போம். கல்விக் கடனை ரத்து செய்வோம். விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம். கூட்டுறவு வங்கிகளில் பெற்றிருக்கும் கடன்களை எல்லாம் திரும்ப செலுத்த வேண்டாம் என்று உத்தரவிடுவோம். இப்படியாக வறியோரின் வாக்குகளை வாக்குறுதி என்ற பெயரால் ஏமாற்றி அறுவடை செய்த திமுக இப்போது ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி தாங்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கும் கருப்பு பணத்தை வைத்துக் கொண்டு நாசவடால் அடிக்கிறது. மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதிலும் மெத்தன போக்கையே கடைபிடித்து வந்த திமுக அரசு சட்டமன்ற தேர்தலுக்கான கால அவகாசம் நெருங்கி வரும் நிலையில் ஒரே நேரத்தில் டெண்டர்களையும் ஏலங்களையும் அள்ளி வீசி அரசு கஜானாவை காலியாக்க முயல்வது கடும் கண்டனத்திற்குரியது. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு டெண்டர்களையும் ஏல அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கும் திமுக அரசு சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே அனைத்து வித பணிகளையும் இறுதி செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்திருப்பதன் மூலம் தேர்தல் செலவுக்காக நிதி ஆதாரங்களை பெருக்கி வருவது வெட்ட வெளிச்சம் ஆகிறது. எனவே ஆட்சி காலத்தின் இறுதி நேரத்தில் கிடைத்தவரை லாபம் என அரசின் கஜானாவை முழுமையாக காலியாக்க துடிக்கும் திமுகவிற்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் இனி எக்காலத்திற்கும் ஆட்சிக்கு வரவே முடியாத அளவிற்கு தமிழக மக்கள் ஒன்றிணைந்து தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்று முன்னாள் கைத்தறித்துறை அமைச்சர் சோமசுந்தரம் கூறினார். இக்கூட்டத்தில் மத்திய ஒன்றிய செயலாளர் பஞ்சாட்சரம், மத்திய ஒன்றிய பேரவை செயலாளர் விஜயகுமார், மேற்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் பெருமாள் உள்ளிட்ட மத்திய ஒன்றிய கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்தனர்.